முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இவருக்கு Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சரானவுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த கூடுதல் விவரம். தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார். ஏற்கனவே அரசியல் கட்சியின் தலைவராக இருந்த போதே அவருக்கு Y+ பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டது. அதற்கான காரணம் என்பது அவர் ஏற்கனவே சினிமா துறையில் முன்னணி நடிகராக இருந்ததன் காரணமாக அவரை காண்பதற்காக ஏராளமான மக்கள் ஒருவே சேர திரளுவார்கள். அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது காரணமாக Y+ பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசின் பொறுப்பை ஏற்றிருக்கிறார், முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். எனவே அவரது பாதுகாப்பை மேலும் கவனமாக கையாள வேண்டும் என்பதற்காக உயரிய பாதுகாப்பான Z+ பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை அவர் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்படும் போது கூட நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த காட்சிகள் நமக்கு தெரிந்தது. குறிப்பாக வழக்கமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட அதிகப்படியான காவலர்கள், அதிகப்படியான போலீசார்கள் அங்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்று அவர் பயணம் செய்யக்கூடிய அந்த திட்டமிடல் குறித்து ஏற்கனவே DIG தர்மேந்திரன் ஏற்கனவே ஆய்வு செய்தது. அதற்கு பிறகாக முதலமைச்சர் தெரிவித்ததற்கு பிறகாகவே அவர் அங்கிருந்து புறப்படக்கூடிய காட்சிகள் காணப்பட்டது. Z+ பாதுகாப்பு என்ன என்றால் பார்த்தோம் என்றால் அரசியல் கட்சி தலைவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடியவர் என முன்னணி தலைவர்களுக்கு இந்த Z+ பாதுகாப்பு என்பது வழங்கப்படுவது வழக்கமாக இருந்தது. இதற்கு முன்பாக தமிழகத்தில் இருந்த முதலமைச்சர்களுக்கும் கூட Z+ பாதுகாப்பு என்ற இந்த 2 வரைக்கு பாதுகாப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Z+ பாதுகாப்பை பொறுத்தவரையிலும் கமாண்டோ பாதுகாப்புகள் என்பது அதில் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு தற்போது Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளையம் என்பது பாதுகாப்பு வளையம் என்பது 50 to 60 பாதுகாப்பு பணியாளர்கள் என்பது பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள். இந்த பாதுகாப்பு பணியில் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு NSG கமாண்டோக்கள் இடம்பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் CRPF வீரர்கள் இடம்பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் 24 மணி நேரமும் பாதுகாப்பு என்பது அவருக்கு வழங்கப்படும். குறிப்பாக அவர் இருக்கக்கூடிய வீடு, அலுவலகம், அவர் பயணம் செய்யக்கூடிய இடங்கள், பொதுக்கூட்ட மேடைகள் என அனைத்து பகுதிகளிலும் 24 மணி நேரமே தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் அவர் பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள் என்பது வளையங்களாக அமைக்கப்பட்டு அவர் குறிப்பாக இன்னர் ரிங், மிடில் ரிங், அவுட் ரிங் என்று 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது அவருக்கு முழுவதுமாக வழங்கப்படும். அவர் பயண நேரங்களின் போது சுற்றி முழுவதுமாக கான்வாய் பாதுகாப்பு என்பது கான்வாய் ப்ரொடக்ஷன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். முன்கூட்டியே அதே போன்று அவர் பயணம் செய்யக்கூடிய இடங்கள் குறித்து ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படும். தலைவர் செல்லும் இடங்கள் முன்கூட்டியே சென்று அந்த பாதுகாப்பு ஆய்வாளர்கள், பாதுகாப்பு அலுவலர்கள் முன்கூட்டியே அந்த திட்டமிடல்கள் எல்லாம் முடித்ததற்கு பிறகாகத்தான் அனுமதி வருவார்கள். அந்த திட்டமிட்டபடி அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த இடத்திற்கு பயணம் மேற்கொள்வார்கள். இப்படியாக ஏற்கனவே அவருக்கு Y+ பாதுகாப்பு இருந்த அந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகாக இன்று காலை முதலாக அவருக்கு Z+ பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெயலானி, தற்போது அவருக்கு ஏற்கனவே Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த Z+ பாதுகாப்பு எப்போதிலிருந்து அமலுக்கு வர உள்ளது ஜெயலானி? நிச்சயமாக, அதாவது இந்த காலையிலிருந்தே அந்த பாதுகாப்பு அமலுக்கு வந்திருப்பதாக நமக்கு தகவல் தெரிவிக்கிறது. இன்று காலை நாமும் கூட ஒரு செய்தியாளராக செய்தி சேகரிக்கப்பட்ட போதும் செல்லும் போதும் கூட முன்பு இருந்ததை விட அதிகப்படியான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் இன்று 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு தான் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக பங்கேற்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடராக இருந்தது. இதற்கு புறப்படுவதற்கு முன்பாகவே பாம்ப் ஸ்குவாட் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுமே அங்கு வந்து அந்த வாகனங்கள் எல்லாம் சோதனை செய்வதற்கு பிறகாகத்தான் அவரது வாகனம் என்பது நீலாங்கரையில் இருந்து புறப்பட்டு சட்டப்பேரவை இருக்கக்கூடிய தலைமை செயலகத்திற்கு வந்தடைந்தது. இந்த சூழலில் காலை முதலாகவே இந்த Z+ பாதுகாப்பு என்பது நடைமுறைக்கு வந்துவிட்டது. குறிப்பாக அவரது வாகனம் செல்லும் போது அவர் வாகன சுற்றிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னர் ரிங், மிடில் ரிங், அவுட் ரிங் என்று சொல்லக்கூடிய அந்த 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதலே அவருக்கு அந்த Z+ பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.